இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அ விஷுவல் பேசிக்லயே வந்துட்டு எப்படி வந்து ஒரு நம்பர்ஸ்ல ஆட் பண்றது, கால்குலேஷன் வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விஷுவல் பேசிக் வந்து நம்ம ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் EXE வந்து செலக்ட் பண்றோம். அது ஓப்பன் குடுக்கணும். இப்போ நெறைய பேர் கேட்டீங்க, விஷுவல் பேசிக்ல வந்துட்டு எப்படி வந்து எனக்கு இந்த சைடுல இந்த டூல் பார் வரல, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபைல் சுத்தமா காமிக்கல, இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஃபார்ம் காமிக்கல. ஸ்டார்ட்டிங் எனக்கு வந்தோனே இப்படி பிளாங்க்கா இருக்குன்னு நெறைய பேர் வந்து சொன்னீங்க. அது எப்படி நான் வந்து வர வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த சைடுல இருக்கிற இந்த டூல் பாக்ஸ் வர வைக்கிறதுக்கு வியூ போயிட்டு, டூல் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க. அத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டூல் பாக்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஐ மீன் இந்த ரைட் சைடு இருக்கிற இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர வைக்கணும்னா, இங்க ஒரு பட்டன் தெரியுது ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். அந்த பட்டன செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்துரும். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோ செலக்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோ வந்துரும். அதுக்கப்புறம் ஃபார்ம் லேஅவுட் விண்டோ வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்ம் லேஅவுட் விண்டோ தேவைப்படாது. நமக்கு முக்கியமா இருக்கிற 2 விஷயம் என்னன்னா, ப்ராஜெக்ட் ஃபைலு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ். ப்ராப்பர்ட்டீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். ஆல்ஃபபெட்டிக்கல்னா என்ன? கேட்டகரைஸ்ட்னா என்னன்னு. ஆல்ஃபபெட்டிக்கல்னா A to Z வரைக்கும் வரிசையா வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். சப்போஸ் கேட்டகரைஸ்ட்னா அப்பியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி நம்ம மாத்துற பேக்ரவுண்ட் கலரு, பிஹேவியரு அது வந்து எப்புட்ன்னா, ஒரு குரூப்பா பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, அத நீங்க பாருங்க. எனக்கு வந்து ஆல்ஃபபெட்டிக்ல வந்து சூட்டபிளா இருக்கறதுனால, நான் அதுல தான் இனிமே ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நம்ம குடுத்துருக்க ப்ரோகிராம் வந்து எப்படின்னா, குடுக்குற 2 வேல்யூ வந்து ஆட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும், அடிஷன் ஐ மீன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும், அப்புறம் டிவைட் பண்ணும். அப்புறம் அது வந்து ஆன்சர் பட்டன் கிளிக் பண்ணா வரணும் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இது வைக்க போறோம். டெக்ஸ்ட் டைட்டில் வைக்க போறோம். நான் இந்த கேப்ஷன்ல போயிட்டு இதுக்கு நான் வந்து பேர் என்ன வைக்கிறேன்னா, கால்குலேட்டர்னு வைக்க போறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லேபிளுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். இப்போ நான் வந்து இந்த லேபிள மாத்திட்டு கால்குலேட்டர், அதுக்கப்புறம் ஆட்டோ சைஸ்ல போய் நான் ட்ரூ குடுக்குறேன். ட்ரூ குடுத்தா தான் வந்து அதோட சைஸ் வந்து கரெக்ட்டா வரும். அடுத்து நான் என்ன பண்றேன்னா, ஃபாண்ட்ட போய் மாத்துறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை இன்புட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் 2 இன்புட் பண்றோம். சரிங்களா? இது வந்து டெக்ஸ்ட் 1. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட் 2 ஒண்ணு கிரியேட் பண்றோம். டெக்ஸ்ட் 2 வந்து அதே மாரி வந்து நான் இப்ப பண்ண போறேன். இத வந்து நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2ங்கிற இருக்கிற அந்த பேர வந்து நீங்க மாத்திக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். அத நீங்க போயிட்டு பேக் ஸ்பேஸ் இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இத கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் தட்டினீங்கனாலே போயிடும். இதுக்கு வந்து நான் வந்து லேபிள் வைக்கிறேன். லேபிள் வந்து கண்ட்ரோல்-C, கண்ட்ரோல்-V குடுத்தாலே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேபிளுக்கு வந்து நம்பர் 1ன்னு குடுக்குறேன். ஆட்டோ சைஸ்ல போயிட்டு நான் ட்ரூ குடுக்குறேன். இதுக்கு வந்து நம்பர் 2ன்னு குடுக்குறேன். ஆட்டோ சைஸ்ல ட்ரூ குடுத்துட்டு, கேப்ஷன்ல போயிட்டு நம்பர் 2ன்னு குடுக்குறேன். ஸோ இது நம்பர் 1, நம்பர் 2ன்னு குடுத்துட்டு, இப்போ 2த்தையும் வந்து நம்ம அட் அ டைம் வந்து நான் வந்து ஃபாண்ட் பெருசு பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும்னா, இந்த பாயிண்டர் பட்டன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிட்டு, இப்போ நம்ம எப்படி ஃபைல்ஸ காப்பி பண்ணும்போது செலக்ட் பண்ணுவோம். அந்த மாரி 2த்தையும் செலக்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியாது. ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்கா 2மே செலக்ட் ஆயிருக்கும். இந்த ஃபாண்ட்ங்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மொத்தம் 5 பட்டன் கிரியேட் பண்ண போறோம். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம்ல வந்து நான் கமாண்ட் 1 குடுக்குறேன். கேப்ஷன் வந்துட்டு நீங்க போய் அடிஷன் குடுத்துக்கலாம். இல்ல ஆட்ன்னு குடுத்துக்கலாம். கமாண்ட் 2 ஓடது வந்து கமாண்ட் 2ன்னு தான் இருக்கும். நான் அப்புறம் வந்துட்டு என்ன பண்றேன்னா, அந்த கமாண்ட் 2 எடுத்துட்டு சப்ட்ராக்ஷன் குடுக்குறேன். அதோட கேப்ஷன்ல போயிட்டு நான் சப்ட்ராக்ட்னு குடுக்குறேன். அடுத்து வந்து கமாண்ட் 3 வந்துட்டு என்ன பண்றேன், மல்டிப்ளைன்னு குடுக்குறேன். டிவிஷன் குடுக்குறேன். கேப்ஷன் வந்து நான் என்ன பண்றேன்னா, டிவைடுன்னு குடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு நம்பர் 1, நம்பர் 2. இப்போ ஆன்சர் வந்து நம்ம ஷோ பண்றதுக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றோம்.
இப்போ வந்து நம்ம வந்து 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். டெக்ஸ்ட் 1 வச்சுருக்கோம், டெக்ஸ்ட் 2 வச்சுருக்கோம், டெக்ஸ்ட் 3 வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக கோடிங் போகிறோம். ஆட் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஆன்சர் வரணும்னா டெக்ஸ்ட் 3ல தான் நமக்கு ஆன்சர் வரணும். டெக்ஸ்ட் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ வந்து இதுதான் ஃபார்முலா. வேல்யூங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் வேல் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் 1 இருக்கிற நம்பரையும் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் 2ல இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணும். டெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டுட்டு வேல்யூ டெக்ஸ்ட் 2 இதுதான் ப்ரோக்ராமு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இங்கே 5 கொடுக்குறோம், இங்கேயும் 5 கொடுக்குறோம். இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ 10 வந்துருச்சு. இப்போ நம்ம எண்டு கொடுக்குறோம். இது எல்லாமே ஒர்க் ஆகாது. நம்ம இன்னும் கோடிங் கொடுக்கல. இப்போ சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி வந்து ப்ரோக்ராம் ஃபைலுக்கு போகிறோம். இப்போ வந்து சப்ட்ராக்ஷனுக்கான இதை கிளிக் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு சப்ட்ராக்ஷனோட இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ் போட்டுருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டு. இப்போ திருப்பி நான் வந்து ப்ரோக்ராமுக்கு போகிறேன். மல்டிப்ளை டபுள் கிளிக் பண்ணுறேன். திருப்பி நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் எடுத்துகிட்டு ஸ்டார் சிம்பிள் போடுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் டிவிஷனுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு இதுங்க. டிவிஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் சிம்பிள் எடுத்துகிட்டு டிவிஷன் சிம்பிள் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுதான் டிவிஷன் சிம்பிள். ஸோ அவ்வளோதான் எங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலு. இப்போ விண்டோஸ் ஸ்டேட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நார்மலில் இருக்கும். மேக்ஸிமைஸ் கொடுத்தோம்னா ஃபுல் வியூ வரும். இப்போ வந்து நம்பர் 1 வந்து நான் வந்து 5 கொடுக்குறேன். நம்பர் 2 வந்து 10 கொடுக்குறேன். இதை ஆட் பண்ணால் 15 வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் -5 வரும். மல்டிப்ளை பண்ணால் 50 வருது. டிவிஷன் பண்ணால் 0.5 வருது. இப்போ வந்து நம்ம எண்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கல. எண்டுக்கு வந்து ரொம்ப ஈஸி. எண்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒன்றே வந்து எண்டு டைப் பண்ணுறீங்க. அவ்வளோதாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபைலு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2 கொடுக்குறேன், இங்கே வந்து 100 கொடுக்குறேன். இப்போ ஆட் பண்ணால் 102 வரணும். -98 வருது. 200 வருது. டிவைட் பண்ணால் 0.2 எண்டு கொடுத்தா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நிறையா இது பண்ணுறோம், நிறையா வந்து சம்ஸ் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு டைம் வந்து எக்ஸிட் பண்ணி வரணும், இதை வந்து இதில் போய் கிளியர் பண்ணி வரணும்னு இருக்கணும். அப்படிங்கிற பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிளியர் பட்டன் கிரியேட் பண்ணுறோம். இந்த கால்குலேட்டர் இருக்கிற மாதிரியே நம்ம செய்கிறோம். அது எப்படின்னு பாருங்கள். கமாண்ட் 1ன்னு கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கான இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு 1 டாட் கேப்ஸில் டைப் பண்ணிக்காதீங்க. டெக்ஸ்ட் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இந்த இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெக்ஸ்ட் 2 டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. நம்பர் 5 இது 15 கொடுத்துக்கிறேன். ஆடு மல்டிப்ளை டிவைட் சப்ட்ராக்ஷன் கிளியர் கொடுத்தா போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வேறு நம்பர் கொடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் கிளியர் கொடுத்துக்கலாம். எண்டு கொடுத்தா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் ப்ரோக்ராமு. எப்படி வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து விஷுவல் பேசிக்கில் பண்ணுறோன்னு. உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் வேணுமோ அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீ இப்படி நடத்து அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.